என் கண்ணில் ஹாப்பினஸ் மட்டும் பாருங்க. ரொம்ப நாளாக டெக்கத்லான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிளம்பிட்டோம். அண்ட் காட்ஸ் ஓன் கண்ட்ரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனலாக டெக்கத்லான் ரீச் ஆகிட்டோம். ஒரு ஜூஸை போட்டுட்டு உள்ளே போனால் திருவிழா கடையில் சின்ன பையனை விட்ட மாதிரி கண் அங்கே எங்கேயும் மேயுது. ஏன்னா அங்கே 2 ஃப்ளோர் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிங் எனக்குள்ளே இருந்த ஹிடன் டேலண்ட் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துருச்சு. ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஸ்கேட் போர்ட் நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். போயிட்டு ஓட்ட பார்த்தா உடையாம வந்ததே பெரிய விஷயம் தெரிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு முக்கியமாக ஷூஸ் தேவைப்பட்டுச்சு. எனக்கு அங்கே எதுவுமே பிடிக்கல. ஸோ லூலு மால் கிளம்பிட்டோம். உள்ளே போனால் ஸ்மார்ட் அவர் தெரிஞ்சுட்டு இருந்தார். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங்ஸ் அண்ட் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸுக்கு அப்புறம் என் காலுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஷூஸ் கிடச்சிச்சு. அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கா? ஸோ ஷூ கையில் கிடச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு காம்போ ஆர்டர் பண்ணோம் பர்கருக்குங்கள. இதை பூமர் மாதிரி இது வந்துருச்சு. ஐஸ்கிரீம் வித் காஃபி நல்லா இருந்துச்சு. அண்ட் பர்கர் KFC கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4 பீசஸ் ஆஃப் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அதோட சாஸ் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய சாஸ். ஓவராலாக ஆவரேஜாக இருந்துச்சு. ரிட்டன் வீடு வரப்போது ஒரு மெஸ்ஸி ஃபேன் பார்த்தேன். அண்ட் நான் ரொம்ப ஃபுட்பால் ஃபாலோவர் இல்லை, பட் ஐ லைக் ரொனால்டோ. வீட்டுக்கு வந்து என்ன பார்க்கும்போது சந்திரமுகி பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒன்று தட்டி விட்ருங்க கைஸ்.